வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இட்லி மாவில் டக்குன்னு ஒரு இட்லி பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சேமியா வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இட்லி பண்ணலாம். பைண்டிங்காக நான் சேமியா கூட கொஞ்சம் ரவையும் சேர்த்துருக்கேன். இந்த இட்லிக்கு நான் சோடா ஈனோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய சேமியா, அதுக்கப்புறம் நிறைய தயிர் தான் இந்த இட்லி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவை. உப்புமா சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, இல்லை டக்குன்னு வீட்டில் ஏதாவது பார்ட்டி இருக்குன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் இட்லி ட்ரை பண்ணலாம். ஆனால் சூடாக தான் நீங்கள் இதை சாப்பிடணும். ஆறி போச்சுன்னா உங்களுக்கு நல்லா எலாஸ்டிக்காக ஆகிடும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா இது கூடவே நான் இஞ்சி சேர்த்துக்க போகிறேன். நம்ம இட்லியாக பண்ண போகிறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்தோன்னா நம்ம வாயில் தனியாக நம்மளுக்கு மாட்டாது. அதனால் இஞ்சியுமே நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சமாக வறுபடட்டும். வறுபட்டதுக்கப்புறமா முந்திரி பருப்பையுமே நான் 1க்கு 4 சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கேரட், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம டெக்கரேஷனுக்காக தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய கேரட்டை நான் குட்டி துருவலில் துருவிட்டு சேர்த்துக்கிறேன். கேரட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சையாக சேர்க்கறதுக்கும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெக்கரேஷனுக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 2 வதக்குனிங்கன்னா கேரட் வெந்துடும். இப்போ வதங்கின கேரட்டில் 1 கப் அளவுக்கு நம்ம வறுத்த சூஜி, அதாவது வறுத்த ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, ரவையுமே இதே எண்ணெயில் கேரட் கூட கொஞ்சம் நேரம் வறுபடட்டும். ஒரு 1-2 நிமிஷம் நீங்கள் வறுத்தா போதும். இப்போ இந்த இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு சேமியா சேர்க்கணும். நீங்கள் எவ்வளோ ரவை சேமியா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் தயிர் எடுக்கணும். நான் 1 கப் ரவை சேர்த்துருக்கேன், அதனால் 2 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவை மாற்றிக்கோங்க. சேமியாவுமே நான் வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ண போகிறேன். குண்டு, ஒல்லி எந்த சேமியா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே ரோஸ்டட் ரவை, ரோஸ்டட் சேமியா சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கலந்து விட்டுட்டா நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆகிடும். இந்த மிக்சரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் மாத்திர பாத்திரம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கட்டும், ஒரு பவுல் மாதிரி. அப்போ தான் நம்மளுக்கு தயிர் போட்டு கலக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் 3 கப் ரவை ப்ளஸ் சேமியா எடுத்துருக்கேன் இல்லையா, அதனால் 3 கப் தயிர் எடுத்துக்கிறேன். ஆனால் மொத்தமாக 3 கப் தயிரை சேர்க்காம ஒரு கப்பாக தயிர் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா ஒரேடியாக தயிர் சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன்னா நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கலாம். ஜாஸ்தியாக நீங்கள் தயிர் சேர்த்துட்டு ரொம்ப மாவு லூஸ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவே வராது, கட்டையாக இருக்கும். முதல்ல 1 கப் சேர்த்தோம், மிக்ஸ் பண்ணோம். திருப்பி இன்னொரு கப் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் கலக்கும் போதே நம்மளோட சேமியாவும் ரவையும் பார்த்திங்கன்னா தயிரில் நல்லா ஊறிடும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தயிர் நம்மளுக்கு தேவைப்படும். நான் 3வது கப் தயிரையுமே சேர்த்துக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா திக்கான இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். கரண்டி போட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா கரண்டி ஃப்ரீயாக சுற்றி வரணும். அந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்ஸ்டன்ட் இட்லியான ரவா இட்லி, சேமியா இட்லிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி தயிர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் கேரட் துருவினது எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவுக்கு ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தா போதும். அந்த ரெஸ்டிங் டைமில் இட்லி தட்டிலலாம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி தட்டு ரெடி பண்ணும்போது இந்த பக்கம் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை சூடு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ அந்த இட்லி தட்டில் நான் ஒரு முந்திரி பருப்பாக பாதியாக கட் பண்ணி டெக்கரேஷனுக்காக வச்சுக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ்க்காக கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி 2 சைட்லேயும் வச்சுக்கலாம். நம்ம இட்லி எடுத்து சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டெக்கரேஷன். இந்த டெக்கரேஷன் சும்மா அழகுக்காக தான், அதனால் உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இதனால் நம்மளுக்கு டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடைக்க போகிறது இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியா பேட்டரை இட்லி தட்டில் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டாதீங்க, கூச்சா மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். எல்லா மோல்லையும் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா சூடாக இருக்கிற ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி ரெடி ஆகிடும். நீங்கள் இதே மாவில் ஈனோ இல்லைனா சோடா சேர்த்திங்கன்னா தயிர் சேர்த்துருக்கிறதுக்கு அது நல்லாவே பொங்கி வரும். உங்களுக்கு இட்லியுமே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும்.
பட் ஹெல்த் ரீசன்ஸ்க்காக நம்ம அதை சேர்க்காமல் இருக்கிறது நல்லது தான். 8 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு 1 மினிட் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இட்லி மோல்டை பேக் சைடை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இட்லி வந்துடும். ரொம்ப கஷ்டப்படாமல் ஒட்டாமல் உங்களுக்கு இட்லி வரும். நம்ம நிறைய தயிர் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால தயிரில் இருக்கிற ஃபேட் உங்களுக்கு இந்த பிளேட்டில் ஒட்ட விடாது. முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டன்ட் இட்லிஸ் எல்லாத்தையுமே சூடாக சர்வ் பண்ணிடணும். ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இட்லி தட்டிலேருந்து உங்கள் தட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் இதை குக் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த இட்லி மேலே கொஞ்சமாக பொடி போட்டு பொடி இட்லி மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.